தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் புதிய பாலிசி ஆனரபிள் சிஎம் கூடிய விரைவில் வெளியிடுவார். அதில் முதல் கொள்கை எல்லோரும் விளையாடணும், அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும். பொதுவாக எஸ்டிஐடியில் லேண்ட்ஸ் பெருசாக இருக்காது. ஹவுசிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கார்பரேஷனாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வேக்கண்ட் லேண்ட் இருக்கும் அதெல்லாம் எம்ஓஇ போகிறதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் பணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்தெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஃபெட்லைட்ஸை இமீடியட்டாக அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி விளையாட்டு மைதானங்கள் எங்கே பார்த்தாலும் தெரிகிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 38 மாவட்டங்களிலும் ஒரு தரமான ஒலிம்பிக்கில் இருக்கக்கூடிய, ஏஷியன் கேம்ஸில் இருக்கக்கூடிய, எல்லா கேம்ஸ்லையும் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கணும். எல்லா விதமான இளைஞர்களும் பயிற்சி பெறதுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு கேம் அத்லெட்டிக்கோ இல்லை பாஸ்கெட் பாலோ இல்லை ஃபுட்பாலோ ஹாக்கியோ இல்லை ஸ்விம்மிங்கோ ஒரு குழந்தை 10 வயசில் விளையாடணும்னா பெற்றோர்களுக்கு எங்கே விளையாடணுங்கிறது இன்னும் சரியான அகாடமிஸ் இல்லை, எங்கே கோச் இருக்காங்கன்னு தெரியல. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ கோடி பேர் இருக்க இடத்துல விளையாடக்கூடிய அளவுக்கு மைதானங்கள் இல்லை. ஸோ அதை உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன் எல்லோரும் விளையாடணும், அது முக்கியமாக இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் ஏன் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும்னா, தமிழ்நாட்டில் அதிகமான ட்ரக்ஸ் கல்ச்சர் மிகப்பெரிய உருவாக்கியிருக்கு. அது ஸ்கூல்ஸ்லேயும் இருக்குது, காலேஜஸ்லையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை ஆனரபிள் சிஎம் எந்த அளவிற்கு ஒழிக்க முடியுமோ, ஒரு பக்கம் காவல்துறையை வைத்து அதை சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்தாலும், சோசியல் அவேர்னஸ் ஒவ்வொரு இளைஞரும் போதை பழக்கத்திற்கு செல்லாமல் விளையாட்டை ஒரு முன்னுரிமை கொடுத்து விளையாடும் பொழுது மனதும் சரி உடலும் சரி பக்குவம் அடையும். அதுக்கு விளையாட்டு மைதானங்கள் அதிகமாக வேணும். அதுக்கான ஸ்ட்ரக்சரும் சரி, கல்வித்துறைக்கும் விளையாட்டுத்துறைக்கும் எப்பொழுதுமே ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆல்ரெடி கல்வித்துறையோட சேர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சகம் 2 அமைச்சர்களும் சேர்ந்து ஒரு புதிய பாலிசியை எல்லா பள்ளிகளிலும் உருவாக்கத்திற்கு ஒரு ஆய்வு ஆல்ரெடி ஒரு ஆய்வு முடிஞ்சிருக்கு. அது ஆனரபிள் சிஎம் கிட்ட அந்த ஆய்வுடைய அறிக்கையை முழுதாக கொடுத்த பிறகு கூடிய விரைவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசி எஜுகேஷனுக்கு ஈக்குவலாக உருவாக்கப்படும். கூடிய விரைவில் அது மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிப்பார். கேபி முனுசாமி தேங்க்யூ. ஸ்போர்ட்ஸ்